மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களின் மன நிம்மதியை பறித்த சம்பவங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ராசிக்கு 8ஆம் இடம் என்பது அஷ்டமஸ்தானம், 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். இந்த மறைவிட கிரகங்களின் தசா புத்திகள் நடக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில எதிர்பாராத சில சம்பவங்கள் நடந்து உங்களின் ஒட்டுமொத்த மன நிம்மதியையும் பறித்து போகின்ற நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத சில கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். திடீரென உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம். எதிர்பாராத மருத்துவ செலவுகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வந்திருக்கும். அரசு வழக்குகளின் நெருக்கடிகள் உங்களை மென்மேலும் கோபத்தையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுக்கு பின்னிருந்து அரசு விவகாரமான சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நெருக்கடிகளை கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு அவமானகரமான நிகழ்வு என ஏதோ ஒன்று உங்களுடைய வாழ்க்கையின் நிம்மதியான நதியோட்டத்தை தடுத்து நிறுத்தி அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிம்மதி என்கிற ஒரு புயலையே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போக வைத்தது. சந்தோஷம் என்பது உங்க வாழ்க்கைக்குள்ள இல்லாமலும் இருக்கும். இதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் இது ஏன் நடக்கிறது, இதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன என்று நீங்கள் யோசித்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். எல்லாமே நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது. திடீரென்று ஏன் இந்த சோதனை என்று நீங்கள் தலையில் கை வைத்து உட்காரக்கூடிய அளவுக்கு உங்களின் நிம்மதி ஒரே நாளில் சூறையாடப்பட்ட நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அடுத்ததா உங்க வாழ்க்கையை மாற்றிய கடினமான ஒரு சோதனைகள். காலம் எல்லாவற்றையும் குணமாக்கும் என்பார்கள். மகரம் ராசி நேயர்களே, நீங்கள் கடந்த காலத்தில் அனுபவித்த இந்த அத்தனை கடின உழைப்புக்கும் கிடைக்காத அங்கீகாரம், துரோகங்களும் இழப்புகளும் அவமானங்கள் அனைத்தும் உங்களை வீழ்த்திய சம்பவங்களாக மட்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்காது. அது மாறாக உங்களை ஒரு பக்குவப்பட்ட எதற்கும் கலங்காத ஒரு இரும்பை போன்ற மனிதனாக மாற்றுவதற்காக கிரகங்கள் நடத்திய ஒரு அக்னி பரீட்சைகள். இருந்தாலும் உங்க வாழ்க்கைக்குள்ள இதனை ஏற்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று நீங்கள் மனதிற்குள் போட்ட குழப்பை கொண்ட நாட்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த கடினமான சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கை பாதையவே மாற்றி போட்டிருக்கக்கூடிய நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். யார் உண்மையானவங்க யார் போலியானவங்க என்பதை உங்களுக்கு அடையாளம் காட்டியுள்ள ஒரு நேரமும் இதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த வடுக்களை ஏணியாக மாற்றிக்கொண்டு விதியின் சக்கரம் உங்களுக்கு சாதகமாக சுழலப் போகும். புதிய விடியலுக்கு இந்த சோதனைகளை மாபெரும் ஒரு அனுபவ பாடங்களாக அமைந்து உங்களை வழிநடத்தி காட்டும். அந்த அளவுக்கு எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல பிரச்சனைகளிலிருந்து மீண்டும் நீங்க வெளிவருவீங்க. இருந்தாலும் நீங்கள் இதுவரைக்கும் சந்தித்த பிரச்சனைகள் யாருமே வாழ்க்கைக்குள்ள சந்தித்திருக்க மாட்டாங்க. இதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா உங்களை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் பொறுப்புகள் மட்டுமே தான் இருந்தது. உங்கள் வாழ்க்கை ஆரம்பத்திலேயே ஒரு சீரியஸான ஒரு இடத்தில் தான் எப்பொழுதுமே இருக்கும். எது நடந்தாலும் அது உங்க வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுப்பதாக மட்டுமே ஆரம்பத்தில் இருந்து இதுவரைக்கும் இருக்கும். மற்றவங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய வயதில் கூட நீங்க அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன செய்யலாம், வாழ்க்கையை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை நாம் எப்படி அடைக்கலாம் என்று தான் உங்களுடைய மனதிற்குள் யோசனைகள் என்பது இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா உங்களுடைய மனதில் எப்போதுமே உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி தான் சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருந்தது. அதனால தாங்க உங்களுடைய வாழ்க்கையவே நீங்க வாழ முடியாமல் இப்போ வரைக்கும் நீங்கள் வயதாகி இருக்கும் இந்த ஒரு நேரத்துல நீங்க யோசித்து பார்ப்பீங்க. மற்றவங்க சந்தோஷமாக இருந்தாங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் எதையும் சாதிக்க முடியவில்லை, நல்ல ஒரு நிலைமைக்கு போகணும்னு நினைச்சேன், அதுவும் என்னால முடியாம என்னுடைய வயதில் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாட்களையும் தொலைத்து விட்டேன், இனிமேலும் நான் சாகும் வரையும் ஓடிக்கொண்டு தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தோன்றிக்கொண்டே தான் இருக்கும். ஆனா நீங்க ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் பொறுப்புகளும் அனைவரையுமே பாதுகாத்து கொள்ள வேண்டிய உணர்வுகளும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகமாக கொண்டே தான் இருக்குமே தவிர உங்க வாழ்க்கைக்குள்ள நிம்மதி என்பது நிச்சயமாக இருக்கவே இருக்காது. எந்த பக்கம் போனாலுமே அதில் உங்களுக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஏன் பொறுப்புகளும் தான் அதிகமாக இருக்கும். இதைத்தான் நீங்கள் இப்பொழுது தாங்கிக் கொண்டும் இருப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள்.
மறக்காம நான் இதுவரை சொன்னது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவித்து மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் பெற்றோரிடம் மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் மாறிவிடுவீங்க. உயர்கல்வி தொடர்பான ஆலோசனைகள் கிடைத்து வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்கள் பக்கம் திரும்பி இன்னும் நல்ல ஒரு நிலைமைகளும் நல்ல விதமான விஷயங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இணையம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நிச்சயமாக நகர்த்தப்படும். செயல்பாடுகளில் இருந்த குழப்பங்கள் விலகி உங்களுடைய மனதிற்குள் எந்த விதமான குழப்பங்களும் தேவையில்லாத யோசனைகளுக்கும் ஒரு முடிவானது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக கிடைக்கும். வாகன பயணங்களில் கவனங்கள் வேண்டும். கவனமாக நீங்கள் வாகனத்தை ஓட்டி செல்லும் பொழுது கவனமாக இருங்கள். ஓட்டினாலும் சரி, பின்புறம் அமர்ந்திருந்தாலும் கொஞ்சம் கவனத்துடன் நீங்கள் செல்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நல்லதை தேடி கொடுக்கும். தந்தை வழியில் ஒத்துழைப்புகள் தானாகவே உங்களுக்குள்ள கிடைக்கும். பயணங்கள் மூலம் அனுகூலங்கள் பிறக்கும். நல்ல ஒரு நேரமும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு தேதி முதல் வந்துவிடும். அதே நேரத்துல உங்களுடைய அதிபதி உங்களுக்கு இப்பொழுது வெற்றியை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். மகரம் ராசியின் அதிபதி சனி பகவான். இது எப்பொழுதுமே பொறுமை, அது மட்டுமல்லாம ஒழுக்கம், எப்படி வாழ்க்கையை கரெக்டா வாழணும் என்ற அனைத்தையுமே தேடி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக சனி பகவான் எப்பொழுதுமே அனைத்து இடங்களிலும் அமர்ந்திருப்பார். இப்பொழுது உங்களுடைய அதிபதியாக இருப்பதால் உங்களை பற்றி சொல்லவே வேண்டாம். சனி எப்பொழுதுமே வெற்றி என்பதை உங்களுக்குள்ள ஈஸியாக தேடி கொடுக்காது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றியை நீங்க அடைய நீண்ட நாட்கள் ஆகும். ஆனா அந்த வெற்றி நிரந்தரமான ஒரு வெற்றியாக இருக்கும். ஒரு வெற்றியை நீங்க சம்பாதித்தாலும் உங்களுடைய காலம் முழுவதும் நீங்கள் அமர்ந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு அந்த ஒரு வெற்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பெயரை நிச்சயமா தேடி கொடுக்கும். ஆனால் அது இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்காமத்தான் இருக்கிறது. இன்னும் 30 நாட்களில் அது நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள நடப்பதற்கான ஒரு நேரம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சந்தோஷத்தை கொடுக்காம பிரச்சனைகளை மட்டும்தான் தேடி கொடுத்தது. ஒரு அழுத்தத்தையும் கொடுத்து கொண்டே தான் இருந்தது. ஆனா நிறைய விஷயங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள அது நிச்சயமா கற்றுக் கொடுத்தது. இந்த எல்லா விதமான பரீட்சைகளும் நீங்கள் பாஸ் பண்ணிய பிறகுதான் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு மதிப்பையும் நல்ல ஒரு நிலைமைக்கும் உங்களை நிச்சயமா கொண்டு வந்து கொடுக்கும். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தாங்க இருக்கும். நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். அதே ஒரு நேரத்துல பணமும் பணவரவும் உங்களுக்கு நிலையானதாக மாறிவிடும். மகரம் ராசிக்கு 2ஆம் இடமாகிய தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் வலுவடைவதால் இதுவரை இருந்த ஏற்ற இறக்கங்கள் நீங்கி உங்களின் பணவரவு சீராகவும் நிலையானதாகவும் இப்பொழுது மாறப்போகிறது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. கையில் காசு தங்காமல் வந்த பணம் வந்த வழியே ஓடி கடனாளியாக நின்ற நிலைமையானது முற்றிலும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். எதிர்பாராத திசைகளில் இருந்தெல்லாம் பணவரவு உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். நீங்கள் செய்யும் தொழில் அல்லது வேலை மூலம் நிரந்தரமான லாபங்கள் கிடைத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். வராது என்று கைவிட்ட கடன்களும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் வரவேண்டிய லாபங்கள் யாவும் உங்கள் கைக்கு வந்து சேரும் ஒரு நேரம் இப்பொழுது வந்துவிடும். உங்களின் பொருளாதார வரைபடம் சீராக உயரப்போவதால் பொருளாதார பற்றாக்குறை என்ற வார்த்தைக்கு உங்களுடைய அகராதியில் இனி இடம் என்பது இருக்காது. எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். நடக்குதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.